உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்தியால அதுவும் குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் கடந்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கு செல்றத நிறுத்தி இருக்காங்க. இதுல குஜராத் முதலிடத்திலையும் உத்தரப்பிரதேசம் 2வது இடத்துலயும் இருக்கு. இத நான் சொல்லல, அரசாங்கம் பாராளுமன்றத்துல கொடுத்த தகவல் தான் இது. ஏன் இந்த பிள்ளைங்க பள்ளி படிப்பை நிறுத்தினாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த NEP 2020 ஒண்ணு வந்துச்சு, நியூ எஜுகேஷன் பாலிசி, இல்லைன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இத ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சில மாநிலங்கள் இருக்கு. அந்த பட்டியல்ல வரக்கூடிய மாநிலங்கள்ல குஜராத்தும் இருக்கு, உத்தரப்பிரதேசமும் இருக்கு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக இத்தனை போர்க்கொடியை தூக்கியது? இவ்வளவு பிரச்சனைகள், இத்தனை அழுத்தங்கள் ஒன்றிய அரசு நம்முடைய மாநில அரசிற்கு கொடுத்த பின்பும் ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் விடாப்பிடியாக நான் நியூ எஜுகேஷன் பாலிசியை என்னுடைய தமிழ்நாட்டில் வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் இதுதான். நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துச்சு அப்படின்னா முதலில் அது பிள்ளைகளை பள்ளிக்கு வருவதை தடுக்கும். ஏன் அப்படின்னா, 3வது கிளாஸ் பிள்ளைக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு, 10, 12 நமக்கு தெரியும். ஓகே, 3ஆம் வகுப்பு பிள்ளை பொது தேர்வுல என்ன எழுதும்? 5ஆம் வகுப்பு பிள்ளை பொது தேர்வுல என்ன எழுதும்? நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நிதி தர மாட்டேன்னு சொன்ன ஒன்றிய அரசிட்ட நீங்க என்ன நிதி தரது? நான் எங்களுடைய மக்களுக்கு, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நிதி கொடுக்குறேன்ட்டு 2025-26 நிதியாண்டுல தமிழ்நாட்டுல இருந்து நம்மளுடைய தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிற நிதி கிட்டத்தட்ட 46,000 கோடி, 46,767 கோடி, நான் சரியாக சொல்றதாக இருந்தால். இது ஒன்றிய அரசுல இருந்து இந்த 2025-26வது கல்வியாண்டுல மொத்த இந்தியாவுக்குமே ஒதுக்கி இருக்க நிதி கிட்டத்தட்ட 78,572 கோடி. கிட்டத்தட்ட 1 மடங்கு நிதியை கூட நம்மளுடைய மாணவர்களின் எதிர்காலத்திற்காக, நம்மளுடைய மாணவர்களின் கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறோம். என்னைக்குமே கொள்கையில் துளி கூற சமரசம் செய்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திமுக அரசு இந்த விஷயத்துல ஏன் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நியூ எஜுகேஷன் பாலிசி தானே வந்துட்டு போட்டு, என் பிள்ளைங்க 3 மொழி படிச்சுட்டு போட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி வந்தா இந்த திமுக காரங்களுக்கு என்ன, திமுக காரங்களுக்கு இதேதான் வேலை அப்படின்ட்டு நிறைய பேர் பேசினாங்க. பேசின அத்தனை பேருக்கும் 5 வருஷத்துல 65 லட்சம் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதை நிறுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ்ல 5 வருஷத்துல 65 லட்சம் பிள்ளைகள் 2 ஸ்டேட்ல நிறுத்தி இருக்காங்க. அப்படின்னா இந்த இடைநிற்றல தான் திரும்ப திரும்ப இந்த திமுக மக்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுச்சு. தான் கொண்ட கொள்கையில் துளி கூட சமரசம் செய்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அரணாக, மாணவர்களுக்கு ஒரு அரணாக இருந்து கொண்டிருப்பதை நினைத்து உண்மையிலேயே அத்தனை பெருமையா இருக்கு. எப்படியேனும் மாணவர்களிடமிருந்து இந்த கல்வியை பறித்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிட்டு அலையுது. உனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ படிக்க மட்டும் செய் அப்படின்ட்டு மாணவர்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்று தமிழ்நாடை எல்லை சாமியாக காவல் செய்து கொண்டிருக்கிறாரே ஒரு தலைவர். மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோரும் இப்படிப்பட்ட ஒரு முதல்வருடைய கரத்தை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள்.